ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை என்றார் வள்ளுவர். ஒரு நாட்டை வளப்படுத்த எப்படி பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பவற்றை ஆராய்ந்து அதன்படி செய்ய வேண்டும் என்கிறார். அப்படி ஒவ்வொரு பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முத்தாய்ப்பாக வைத்து நமது நிதியமைச்சர் பதவியேற்றது முதல் இந்நாள் வரை முத்தாய்ப்பாக ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஒரு விஷயம் இருக்கும், இல்ல பல விஷயங்கள் இருக்கும். அப்படி 2019 அவர்கள் அளித்த முதல் பட்ஜெட், அதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா மினிமைஸ் த கவர்மெண்ட் மேக்சிமைஸ் த கவர்னன்ஸ் அப்படி என்ற பிரதமருடைய வாக்கிற்கு இணங்க அந்த வார்த்தையை மனதில் வைத்து ஆஷா, விஸ்வாஸ், ஆகாங்ஷா என்பதை கருத்தில் கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக சொன்னது 2019 பட்ஜெட். 2020-21 சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற வார்த்தைக்கேற்ப எல்லோருக்கும் எல்லா துறையிலும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்ற பொருளாதார மேம்பாட்டை வளமாக வைத்து ஒரு குறிக்கோளாக வைத்து இயன்றது 2021 பட்ஜெட். அந்த வருஷம் ரொம்ப மிகப்பெரிய நமக்கு முத்தாய்ப்பாக பல விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருந்தது. அது நீல பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லது 220 கோடி மக்களுக்கு வேக்சினேஷன் கொடுப்பதற்கு அந்த வேக்சினேஷனை கண்டுபிடித்து நமது 221 கோடி தடுப்பூசி நமது 140 கோடி மக்களுக்கு போட்டு அதை வெளிநாட்டினருக்கும் இலவசமாக பல நாடுகளுக்கு கொடுத்து பலருக்கும் நாம் அதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை ஈட்டு தரும் அளவு இருந்தது 2020-21 பட்ஜெட். 21-22 பட்ஜெட்ல 7 பில்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முத்தாய்ப்பாக சொல்லப்பட்டது. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், பிசிக்கல் அண்ட் பினான்சியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெர் கேபிட்டா இன்கம் டபுள் பண்ணணும். 10வது இடத்தில் இருக்கின்ற நமது இந்திய பொருளாதாரத்தை 5வது இடத்திற்கு அந்த 3 வருட காலத்தில் கொண்டு வந்தது அந்த 21-22 பட்ஜெட். 22-23 பட்ஜெட்டோட முத்தாய்ப்பு என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில், ஒன் நேஷன் ஒன் ப்ராடக்ட், PM கதி சக்தி, சக்ஷம் அங்கன்வாடி, ஹர்கர் ஜல், ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த 22-23 பட்ஜெட் குறிக்கோளாக கொண்டிருந்தது. 23-24 வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, நடுத்தர குடும்பங்களுக்கு முக்கியத்துவம், விவசாயம், புதுசா ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 month salary கவர்மெண்ட் கொடுக்கிற மாதிரி, MSME மேம்பாடு, வேலை வாய்ப்பு முதல் நடுத்தர குடும்பம் வரை முக்கியத்துவம் அளித்தது 23-24 பட்ஜெட். 24-25 பட்ஜெட்ல விக்சித் பாரத் அப்படிங்கிற கனவை நோக்கி அதோட முதல் படி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சோலார் பவர் பேனல். நம்ம மாற்று எரிசக்திக்கு நம்ம அனைவரையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக சப்சிடி கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 500 டாப் கம்பெனிஸ்ல 1.25 லட்சம் இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப், 1 year இன்டர்ன்ஷிப், அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டோடு கொடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் அளித்தது 24-25 பட்ஜெட். 25-26 பட்ஜெட்ல வருமான வரி உச்ச வரம்பு 12 லட்சம், MSME நிதி 5 கோடியிலிருந்து 10 கோடி, பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், கல்விக்காக ஸ்டார்ட் அப், யூத் வெல்ஃபேர், AI டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுத்தது. ஒரு ஓவர்ல ஒரு பாலுக்கு 6 அடிச்சா பரவாயில்ல மேம், வர்ற எல்லா பாலுக்கும் இப்படி நீங்க 6 அடிச்சுட்டே இருந்தா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிற அளவிற்கு ஒவ்வொரு வருஷமும் பல பட்ஜெட்டுகளை அந்த முத்தாய்ப்பாக அடுத்து என்ன வரப்போகுது, ஏன்னா அவங்களோட பெஞ்ச் மார்க்கை அவங்களே செட் பண்றாங்க. அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும், அடுத்தவங்க யாரும் அவங்களுக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ணல, அவங்க அடுத்த வருஷம் நான் இதை விட என்ன பெட்டரா கொடுக்க முடியும், இன்னும் பெட்டரா கொடுக்க முடியும், அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு. உலக பொருளாதாரத்தை வச்சு இந்திய பொருளாதாரத்தை மாத்தணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில இந்திய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி உலக நாடுகள் நம்மை பார்த்து திரும்ப வரக்கூடிய அளவிற்கு வைத்த இந்தியாவின் மகள் நமது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த யூனியன் பட்ஜெட் 2025 நிகழ்ச்சி அப்படின்னு நாங்க சென்னையில நிறைய இடத்துல பார்த்தோம்.
எங்களுக்கு ஹாலே கிடைக்கல. MOP வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ஒரே ஒரு நாள் ஒரு முறை வந்து அவங்க கிட்ட கேட்டோம் எங்களுக்கு பாசிபிள் இருக்குமான்னு. அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம், நாங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு வேணும் மட்டும் வேணுமா, நாங்க என்னெல்லாம் பண்ணணும்ட்டு. இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை ஏற்பாடுகளும் அவர்களுடைய கல்லூரி விழா போல இருந்து அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக இந்த கல்லூரியினுடைய அறக்கட்டளை நிர்வாகிகள், கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் அர்ச்சனா பிரசாத் மற்றும் அவர்களுடைய என்டையர் குழுவிற்கு சென்னை சிட்டிசன் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். IIT-யோட டைரக்டர் டாக்டர் காமகோட்டி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோட வேந்தர் திரு வைத்யா சுப்பிரமணியன் அவர்கள், திருமதி லதா மாஃபாய் அவர்கள், திருமதி மணிகண்டன், சேகர், இன்னும் பல்துறை வல்லுநர்கள், மருத்துவர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க. பொதுமக்கள் அனைவரையும், மாணவர்கள் அனைவரையும் சென்னை சிட்டிசன் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். உரு பொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார், தெரு பொருளும் வேந்தன் பொருள் அப்படின்னு ஒவ்வொரு பட்ஜெட்டையும் தயாரிக்கும் நமது நிதியமைச்சர் அவர்களை மற்றொரு முறை சென்னை சிட்டிசன் போரம் சார்பில் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.